Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ, நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ நம்ம யூடியூப் சேனல்ல ஏவி ரிசீவர், சப்வூஃபர், ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாமே பிராண்ட் நியூ அண்ட் யூசர் ஐட்டம் ரெண்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க பிராண்ட் நியூ அப்படின்னு வரும்போது வித் பில் வாரண்டி, யூசர் ஐட்டம் அப்படின்னு வரும்போது மின் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட், டெமோ யூனிட். ஸோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இந்த மாதிரி தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதை தாண்டி பாத்துட்டீங்கன்னா ஹோம் தியேட்டர் அக்சசரிஸ், ஸ்பீக்கர் கேபிள், பனானா பிளக், HDMI கேபிள், சப்வூஃபர் கேபிள் இது எல்லாமே பிராண்டட்ல மட்டும் சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு பிரீமியம் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்பீக்கர் பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் சேட்டலைட்ல நம்ம எடுக்க போறோம். ஸோ இந்த சேட்டலைட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய பேருக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. சேட்டலைட்னா சின்னதா தான் இருக்கும், எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கிறாங்க. ஸோ ஒரு சில பேர் பாத்துட்டீங்கன்னா எனக்கு வந்து பெரிய சைஸ்ல வேணும், சைஸ் பெருசா இருந்தாதான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்ம சைட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னும் ஒரு சில பேர் பாத்துட்டீங்கன்னா நேர்ல வந்து டெமோ பார்த்தவங்க, நாங்க டவர்லயும் டெமோ காமிச்சிருக்கிறோம், சேட்டலைட்டுமே டெமோ காமிச்சிருக்கிறோம், நேர்ல பார்த்தவங்க சேட்டலைட்ல இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதான்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் நீங்க இங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இங்க வந்த நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா சேட்டலைட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும் போது சேட்டலைட், புக் ஷெல்ஃப், டவர் இந்த 3 கேட்டகரியில உங்களுக்கு இருக்கு. ஒரு பேக்கேஜஸ் நீங்க எடுக்கும் போது சேட்டலைட்ல 5.1 இருக்கும், டவர்ல 5.1 இருக்கும். பட் ஒரு புக் ஷெல்ஃப் அப்படின்னு போறீங்கன்னா உங்களுக்கு 5.0 அவைலபிள் கிடையாது. செப்பரேட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு வரும். பட் சேட்டலைட், டவர் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் டவர் பாத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ நீங்க யூஸ் பண்றீங்க, ஒரு பிளாக் சாங்ஸ், MP3 சாங்ஸ் இந்த மாதிரி ஸ்டீரியோ பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க டவர் ஸ்பீக்கர்ஸ் போகலாம். ஒரு மூவிக்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சேட்டலைட் ஸ்பீக்கரே பாத்தீங்கன்னா தாராளமா போதுமானது. எங்களுடைய டெமோ ரூம்லயுமே பாத்துட்டீங்கன்னா நாங்க டவர் டெமோக்கெல்லாம் போடல, சேட்டலைட் மட்டும் தான் டெமோக்கு போட்டிருக்கோம். ஒரு பிரீமியம் கேட்டகரிலையும் போட்டிருக்கோம், பேசிக் கேட்டகரிலையும் போட்டிருக்கோம். இங்க நிறைய பேர் வந்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம 2 சேட்டலைட் ஸ்பீக்கர் பேக்கேஜ் எடுத்துருக்கிறோம். வாங்க அது என்ன பிராண்டு, என்ன ஸ்பெசிபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா போக்கல் பிராண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வேர்ல்டு அளவில் டாப்ல இருக்கக்கூடிய பிராண்டட்ல இந்த பிராண்டும் ஒன்று நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் யூடியூப் சேனல்ல நம்ம தான் யூசர் ஐட்டம் சேல்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த ப்ராடக்டோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா போக்கல் பிராண்ட்ல ஜிப் EO 5.1.2 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ ஓவராலா ஸ்பீக்கர் பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் 5.1.2 அப்படின்னா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா டால்பி அட்மாஸும் சேர்த்து வந்துடும். பட் இப்ப நம்மள்ட்ட கரண்ட்லி அவைலபிளா சப்வூஃபர் இல்லாம நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ டோட்டலா 5.0.2 நம்மளுக்கு வந்திருக்கு. ஸ்பீக்கரை பார்த்த வரைக்கும் 5 ஸ்பீக்கர்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கும். இந்த ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ல பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ஸ்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு ஸ்பீக்கர் வந்துடும். டாப்ல பாத்தீங்கன்னா அட்மாஸ் ஸ்பீக்கர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன இடம் இருக்கு, அந்த சின்ன இடத்துல என்னால சீலிங்ல ஹேங் பண்ண முடியல, ஸோ வால்ல ஹேங் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படம் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இடம் எனக்கு அந்த அளவுக்கு அவைலபிள் இல்லை, ஸோ பர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்க நினைக்கிறவங்களும் இந்த படம் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இதை தாண்டி பாத்துட்டீங்கன்னா ஒரு 9.2 சேனல் வச்சிருக்கீங்க, ஒரு 9.1 வச்சிருக்கீங்கன்னா அதுவுமே ரூம் சைஸ் சின்னதா வச்சிருப்பீங்க, கீழே 5 ஸ்பீக்கரை போட்டிருப்பீங்க, மேல 2 ஸ்பீக்கரை போட்டிருப்பீங்க. ஸோ ஓவரால் ஒரு 7.2 7.1 கேட்டகரி தான் உங்களுக்கு வந்திருக்கும். பட் இந்த ஸ்பீக்கர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால 9.2 சேனல்ல ஒரு சின்ன ரூம்லயுமே நீங்க நல்லா என்ஜாய் பண்ணி கேட்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இதுல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டா ரன் பண்ற மாதிரி இருப்பாங்க.
ப்ராடக்ட் எங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேல ஆயிடுச்சு. நான் பர்சனலா இதை யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் சேலுக்கே கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இதோட ஸ்பெசிபிகேஷன். அடுத்தது வாட்டேஜ். வாட்டேஜை பொறுத்த வரைக்கும் 6 ohmsல 200 வாட்ஸ் ரன் பண்ற மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க. இதுல 200 வாட்ஸ் இருக்கிறதுனால நீங்க எல்லா விதமான ஏவி ரிசீவர்லையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு டனான்ல 6700, 4800, மரான்ஸ்ல பாத்தீங்கன்னா 7015, 8015. ஸோ இப்போ வந்து இருக்கக்கூடிய சினிமா சீரிஸ், ஆங்கியோல RZ50, RZ70 இந்த மாதிரி எல்லா விதமான பேக்கேஜஸ் கூடயும் இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டா ரன் பண்ற மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு. நான் பர்சனலா யூஸ் பண்ணிட்டு மூவிஸுக்கும் சரி மியூசிக்கும் பர்சனலா என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ராடக்ட் நான் சேல்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இதோட டெடிகேட்டட் அதாவது மியூசிக் ரெஸ்பான்ஸ் சரி ரொம்ப நல்லா ரன் பண்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் 70 ஹெர்ட்ஸ்ல இருந்தே ரன் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கம்மியா எடுத்தோம்னா பேஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அது கரெக்ட் தான். அது நீங்க மூவி ரெஸ்பான்ஸுங்கன்னு வரும்போது ஒரு மூவி நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா கிராஸ் ஓவர் 80, 90 இந்த மாதிரி தான் நீங்க செட் பண்ணுவீங்க. அப்படி செட் பண்ணும் போது 80, 70 இதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு சப்வூஃபருக்கு போயிடும். இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி எல்லாமே உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸுக்கு உங்களுக்கு போயிடும். ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க ஒரு 25 ஹெர்ட்ஸோ 35 ஹெர்ட்ஸோ எடுத்தீங்கனாலும் அது அங்க ஃபங்க்ஷன் பண்ண போறது கிடையாது. அது எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்துட்டீங்கன்னா ஸ்டீரியோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தாராளமா அது யூஸ் ஆகும். ஸோ மூவிக்கும் ஒரு ஏவி ரிசீவர் வரும்போது அது உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆக போறது இல்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி இதுல உங்களுக்கு 90 dBல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைஸுமே பாத்தீங்கன்னா 2 வேல எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்பீக்கர், சென்ட்ரல் ஸ்பீக்கர், சரௌண்ட் ஸ்பீக்கர் இது எல்லாமே 5 inchesல பாலிஃபிளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊஃபர் தான் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாலிஃபிளெக்ஸ் ஊஃபரை பாத்தீங்கன்னா வோக்கல்ல டெடிகேட்டடா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்பீக்கர் தான் ஒரு பேப்பர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும். டியூப்லெஸை பொறுத்த வரைக்கும் 0.75 inchesல டியூப்லெஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஃப்ரண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் வந்துடும். டாப்ல பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 inchesல ரன் பண்ற மாதிரி 3 inch டிரைவர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல வர மாதிரி தான் உங்களுக்கு நம்மளுக்கு ஃபீலிங்கே கொடுக்குது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஒரு கிளாஸ் பினிஷிங்ல தான் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லுக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனிங்க பாத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு டிசைனிங் உங்களுக்கு வந்துருது. சரவுண்ட் அண்ட் சென்டர் பாத்துட்டீங்கன்னா ஏரோல்ஸ் பாத்துட்டீங்கன்னா பேக் சைட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம பேஸ்ல ஒரு ரப்பர்ல வரக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் எப்படி வேணா மூவ் பண்ணலாம் அப்படி ஒரு ஆப்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா இதோட டிசைனிங் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குங்க. நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா ஒரு சின்ன ரூம்ல ஒரு 7.1 நீங்க கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 9.1 நீங்க கனெக்ட் பண்ணீங்கனாலும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ நான் திரும்ப சொல்ற மாதிரி ஒரு எனக்கு இடம் நிறைய அடிக்க கூடாது, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், அதே சமயத்துல நல்ல ஒரு குவாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். Straight to the to the to the brain straight to the brain straight to the to the straight to the ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெஃப் பிராண்ட்ல ஒரு 5.1 ஸ்பீக்கர் சிஸ்டம் நம்ம எடுத்திருக்கிறோம். இதுவும் பிரீமியம் கேட்டகரியில வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் தான்.
ஸோ இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெஃப் பிராண்ட்ல E305 அப்படிங்கறதுதான் இதோட மாடல் நம்பர். இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் எக் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு எக் எந்த அளவுக்கு ஒரு பேட்டர்னா இருக்கோ அதோட வடிவமைப்பு தான் இதுல உங்களுக்கு பண்ணிருப்பாங்க. ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் எக் வடிவமைப்புல இருக்கும். சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் அந்த எக்கை பாதியா கட் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பேட்டர்ன்ல இருக்குமோ அந்த அளவுக்கு பேட்டர்ன் தான் இதில் டிசைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனாலதான் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து எக் ஸ்பீக்கர் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா இதுவுமே ஒரு பிரீமியம் கேட்டகரி இருக்கிறதுனால எல்லா விதமான ஏவி ரிசீவர்லையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கான ஒரு ஆப்ஷன் இதுல உங்களுக்கு வந்துடும். ஸ்பெசிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8 ohmsல 100 watts ரன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சென்சிட்டிவ் பொறுத்த வரைக்கும் 86 dB டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு 90 Hz இருந்து ரன் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. டிரைவர் சைஸும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே 2-way ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 ஸ்பீக்கர்லுமே உங்களுக்கு 2-way ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. 4.25 inchesல ஒரு டிரைவர்ஸும் 0.75 inchesல ஒரு டியூட்டர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8 inchesல டவுன் ஃபயரிங் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்வூஃபரை வாட்டேஜும் பாத்தீங்கன்னா 250 watts ரன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டிரைவர் சைஸ் சின்னதா இருந்தாலும் 8 inches இருந்தாலும் பவர் வைஸ் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸும் பாத்துட்டீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா வால் மவுண்டிங், அதாவது ஃப்ளோர்ல உங்களுக்கு மவுண்ட் பண்ணிக்கலாம், வால்லே மவுண்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்ஸ் பாத்துட்டீங்கன்னா ஒரு பியானோ பினிஷிங்ல ஒரு மேட் பினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. ஒரு கர்வ் டைப்ல கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பாத்துட்டீங்கன்னா நான் ரன் பண்ண வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டுமே நான் 1 month யூஸ் பண்ணிட்டேன். பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நான் ரன் பண்ண வரைக்குமே எல்லா விதமான ஏவி ரிசீவர் கூட மேட்ச் பண்ண முடியுது. ஒரு மூவிஸுக்கு கேட்டாலும் மியூசிக்கு கேட்டாலும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 2 ப்ராடக்ட்டுமே பிரீமியம் கேட்டகரியில இருக்கக்கூடிய சர்வீஸ் ஸ்பீக்கர்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த 2 ப்ராடக்ட்டுமே பிராண்ட் நியூ கண்டிஷன் நிறைய நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ ஆன்லைன்ல நீங்க பாத்திருப்பீங்க. பட் யூசர் ஐட்டம்னு வரும்போது இந்த 2 ப்ராடக்ட்டும் கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப அபூர்வமான ஒரு ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 2 ப்ராடக்ட்டுக்கும் ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 star ரேட்டிங் வாங்கின ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். இந்த பாத்தீங்கன்னா ஈஷா அவார்டு அப்படிங்கிறது மெயின் அவார்டு உங்களுக்கு. அந்த ஈஷா அவார்டு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ப்ராடக்ட்டுமே அவார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு அவார்டு வின்னிங் ப்ராடக்ட் இந்த 2மே நீங்க நம்ம சேல்ஸ்க்காக எடுத்திருக்கிறோம். ஸோ அதோட டீட்டெயில் பாத்துட்டீங்கன்னா நான் 2 பக்கம் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது மட்டும் இல்லாம நான் ஒரு ஹால்ல மெயின்டைன் பண்றேன், ஒரு பெட்ரூம்ல வச்சிருக்கிறேன், ஒரு டெடிகேட்டட் ஹோம் தியேட்டர் ரூமே வச்சிருக்கனாலும் இந்த 2 ப்ராடக்ட்டுமே நீங்க யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ போக்கலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஆடியோ இருக்கும், கெஃபுக்குன்னு ஒரு தனித்துவமான ஆடியோ இருக்கும். இந்த 2 ஆடியோமே கேட்கும் போது நிறைய பேருக்கு இந்த 2 ஆடியோமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த 2 ப்ராடக்ட்டுமே நீங்க நேர்ல வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம். நம்ம பிளேஸ் பாத்துட்டீங்கன்னா சென்னை பல்லாவரத்துல தான் இருக்கு. நீங்க நேர்ல வந்து டெமோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட இந்த 2 ப்ராடக்ட்டை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. இதை தாண்டி பாத்துட்டீங்கன்னா நம்மள்ட்ட ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாமே அவைலபிள் இருக்கு. பிராண்ட் நியூ அண்ட் யூசர் ஐட்டம் 2மே அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் நிறைய நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோல நீங்க பாருங்க. ஸோ மற்றவங்கள்ட்ட இல்லாத ப்ராடக்ட் தான் நாங்க நிறைய சூஸ் பண்ணி எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். எதனாலும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் நிறைய இருக்கு. ஸோ இங்க நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அந்த வகையில் நாங்க நிறைய ப்ராடக்ட் நாங்க தெரியப்படுத்திட்டு இருக்கோம், நாங்க சந்தோஷப்படுறோம். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் நம்ம அடுத்தடுத்த சேல்ஸ் நான் கொண்டு வரதுனால நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து இங்க சேனல் பாக்குறீங்க, ஸோ இன்டிமேஷன் வரலன்னு சொல்லி நிறைய பேர் நீங்க சொல்றீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சேனல் உள்ள போயிட்டு ஸோ அந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் இருக்கும், அதுல கொடுத்துட்டு ஆள் கொடுத்துருக்கான்னு பாத்துக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க ஆள் கொடுத்தா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறது நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். பிரைஸ் டீட்ல பொறுத்த வரைக்கும் போக்கல பாத்துட்டீங்கன்னா 69,000 நாங்க சேல் பண்றோம். கெஃபோ பாத்துட்டீங்கன்னா நாங்களுக்கு 73,000 கெஃபோ நாங்க பிரைசிங் பிக்ஸ் பண்ணி இருக்கிறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கான்னு பாத்துக்கோங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அடுத்தது வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.